வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தாண்டி இந்த எஸ்ஐபி அப்படின்னு எல்லாருமே இந்த எஸ்ஐபின்ற அந்த ஒன் வேர்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2026ல் இப்போ எஸ்ஐபி ஸ்டில் இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஒரு பெஸ்ட் வெல்த் கிரியேஷனை எஸ்ஐபியால் உருவாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷன் இருக்கா, இல்லை இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இந்த 2026ல் ஏதாவது இருக்கா சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இயரில் ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு அசட்டை பில்ட் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களோட கேஷ் ஃப்ளோஸ் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, என்னோடய கேஷ் ஃப்ளோஸ் வந்து பீரியாடிக்கலாக எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா எஸ்ஐபி தான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் வெறும் எஸ்ஐபிஸ் மட்டுமே நம்ம பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளால் வெல்த் க்ரியேட் பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். பட் இன்னும் அதிகமான வெல்த்தை க்ரியேட் பண்ணணும், சீக்கிரமாக வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியில் ஸ்டெப் அப்னு சொல்லக்கூடிய வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தடை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும் சார். அதே மாதிரி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் 2026ல் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயரில் ஈக்விட்டி, கோல்டு அண்ட் டெட்டு, ரியல் எஸ்டேட் எதில் வந்து ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சார்? இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி அசட் அலோகேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கோல்டு, ஈக்விட்டி, டெட் இந்த 3 காம்பினேஷன்ஸ் இருக்கிற ஃபண்டு வந்து ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மற்றபடி ஈக்விட்டிஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனில் ஒரு மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் தன்னோட போர்ட்ஃபோலியோவில் எப்படி அலோகேட் பண்ணியிருக்கணும் சார்? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு அசட் அலோகேஷன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா முதல்ல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, நம்ம எவ்வளோ நாளைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஹோல்டு பண்ண போகிறோம், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிஸ்க்கை நான் எப்படி வந்து எடுத்துக்க போகிறேன், என்னோடய ரிஸ்க் டாலரன்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு ஒரு அசட் அலோகேஷன் பில்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு அசட் அலோகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 60% வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் ஓரியன்ட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 20% வரைக்கும் டெட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 10% வந்து கோல்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் ஒரு 10% எப்போவுமே நீங்கள் வந்து கேஷாக கையில் வச்சுருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இருக்க ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ இருக்க இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ்னால ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலேயே வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய சேலஞ்சஸாக இப்போ இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்? சரி, ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது வந்து செகண்டரி திங் தான். நம்மளோட மனநிலை தான் அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதே சமயத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் நிறைய சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரோம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற பணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அது அவங்களோட சேவிங்ஸ் ரேஷியோவை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அவங்க அந்த லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி முதல் விஷயமாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெண்டிங்கை பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். வெல்த் க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இஷ்யூவாக தான் இருக்கும். சார், சக்ஸஸ்ஃபுல்லான வெல்த் கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் ஆவரேஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும்? என்ன ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார் இந்த ரெண்டு பேருமே? ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி இருக்கும். அவங்க பணத்தை சேமிக்கிறதும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி, என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அந்த பணம் எனக்கு தேவை, எவ்வளோ பணம் தேவைப்படும், என்னால் அந்த பணத்துக்கு நான் என்ன இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி இருக்கும். செகண்ட் திங், ஒரு டிசிப்ளின் இருக்கும். அவங்க நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து அவங்களோட கீயாக இருக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ ஃபினான்ஷியல் கிளாரிட்டியும் ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் இருக்கிறவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக வரலாம். இதெல்லாம் இல்லாமல் நான் மார்க்கெட்டை டெய்லியும் பார்ப்பேன், எனக்கு அப்ஜெக்டிவ் ஷார்ட் டைம் மட்டும்தான், ரிட்டனை மட்டும்தான் சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக வர முடியாது. சரி, இப்போ இருக்க மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், சொந்த வீடு அப்படின்ற வாங்குறது இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா சார்? நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா, இல்லை ஃபினான்ஷியல் அசட்ஸில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனா? சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோஷனல் கனெக்டோடு இருக்கக்கூடியது. நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா அது வந்து ஒரு ப்ராஃபிட்டை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயமாக மட்டும்தான் இருக்கும். ஜென்ரலாக இந்தியாவில் வந்து ரெண்டல் இன்கமோட பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 2.5லேருந்து 3.5 தான் நமக்கு கிடைக்கிது.
பட் நம்ம ஒரு வீட்டை வந்து லோன் போட்டு வாங்குறோம் அப்படின்னம்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டே இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் 7.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அந்த ரெண்டல் வந்து நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட மேட்ச் ஆகுமான்னு பார்க்கணும். சார் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்கம் வந்து அவங்க வாங்கணும் சார்? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், எத்தனை வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் சார்? ஸோ இங்கே வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வேணா இருக்கலாம். நீங்கள் 10,000 தான் சம்பாதிக்கிறனாலும் சரி, 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, நம்மளோட சேவிங்ஸ் ரேஷியோ என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 30% உங்கள் இன்கமில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ஒரு நல்ல ரீசனபிள் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா 50-30-20. 50% வந்து உங்களோட அன்றாட செலவுகளுக்கு நீங்கள் வந்து உங்கள் இன்கமில் ஒதுக்குங்க. 30% வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒதுக்குங்க. 20% வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் செலவுகளுக்காக நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க சார்? கன்சிஸ்டன்சிஸ் இருக்கிறது இல்லை. அட்காக்காக வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பணம் தேவைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து தான் கை எடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டியை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அந்த ஃபினான்ஷியல் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா ஃப்யூச்சருக்கான என்னென்ன ஃபினான்ஷியல் கோல்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து நமக்கு ஒரு பேக்கப் சிஸ்டமும் நம்ம ரெடி பண்ணணும். 3 விஷயத்தில் நம்ம பேக்கப் சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காது. முதல் விஷயம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஒரு 6 மாதத்துக்கான ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. கரெக்டான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க. 3வது விஷயம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஒரு ப்ராப்பரான டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ணுற நபர் இல்லைனாலும் அந்த ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த 3 பேக்கப்பையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்கும். சார் இப்போ வெல்த் கிரியேட் வந்து ஸோ வெல்த் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா சார்? சரி, நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்மளோட இன்கம்மை ஜாஸ்தி பண்ணி அதன் மூலிமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வெல்த் க்ரியேட் ஆகும். அண்ட் ஒரு லேட்டர் த இயர் நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோவிலேருந்து ரிட்டனை அதிகப்படுத்துறதுக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மிடில் கிளாஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு வெல்த் கிரியேஷன் அந்த ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லுவீங்க சார்? நார்மலாகவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. நார்மலாக ஒரு சின்ன லெவலில் தான் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து எஸ்ஐபிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.